ஐயன் கோயில்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக வாழைத்தோட்டம் வந்து கிழுவை மரம்னு வந்து ஒரு மரம் வாழைத்தோட்டத்துக்குள்ளே இருந்துச்சான். அதுதான் இந்த மரத்தோட தலவிருட்சமா. அதனால இது வாழைத்தோட்டத்தில் இருக்கிறதுனால அது மாதிரி பேர் சொன்னாங்க. அது இல்லாமல் வாழை மரத்தோட எல்லா பாட்டுமே யூஸ் ஆகிற மாதிரி இங்கே வந்தால் எல்லா வியாதியும் சுமாராகுதுன்னு சொல்கிறாங்க. அதனாலையும் இந்த பேர் 250 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1777 வருஷம் வந்து ஐயன், அவரோட ஃபுல் பேர் சின்ன ஐயன்னு சொல்லுவாங்களாம். அவர் வந்து இங்கே வாழ்ந்துங்களாம். அவர் 12 வயசு வரைக்கும் தான் படிப்பு வரலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மாடு மேய்க்க அனுப்பும்போது அங்கே மாடு மேய்க்கிற இடத்துல வந்து சின்ன சின்ன கல்லெல்லாம் வச்சு சாமி சிலையாக செஞ்சு கும்பிட்டுட்டு இருந்தாராம். வீட்லேயும் அதே மாதிரி கும்பிட்டுட்டு இருந்தாங்களாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நாள் வந்து ஒரு பெரியவர் வந்து அந்த பையன் கட்டுறதை பார்த்துட்டு பஞ்சாட்சர மந்திரமும் சர்வசங்கார மந்திரமும் சொல்லித்தரேன், நீ அதை சொல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இவன் வீட்டுக்கு வந்து சிவன் பார்வதியை வச்சு இவன் வழிபடுற இடத்துல வந்து திடீர்னு அந்த பெரியவரோட முகம் தெரிஞ்சிச்சான். கண் மூடி திறக்கிறதுக்குள்ள தானா போயிட்டாராம். அப்போ வந்தது சாமிதான்னு சொல்லிட்டு அன்னையிலிருந்து அங்கே எல்லாருமே வந்து அவங்க கிட்ட என்ன தோஷம் இருந்தாலும், என்ன வியாதி இருந்தாலும், என்ன விஷமா இருந்தாலும் அது இறங்கிடுமா. அவர் விபூதி கொடுத்தா பஞ்சாட்சர மந்திரம் சொன்னான். அதனால ஃபேமஸான கோயில் இது ஐயன் கோயில்னு சொல்றது. அதனால அந்த கோயிலுக்கு பேரே வந்து வாழைத்தோட்டம் ஐயன் கோயில் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இன்னும் என்ன சிறப்புன்னு சொன்னால், புத்துவன் வந்து இங்கே இருந்து எடுத்துகிட்டு போய் வீட்டில் சுற்றி தெளிச்சா விஷஜந்துக்கள் வராதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே கருவறையில் வந்து யார் வேணாலும் உள்ள போகலாம்னு ஒரு சிறப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னும் சிறப்பு சொன்னால், நம்ம புத்து மண் வந்து எடுக்க குறைஞ்சிதானே போகும். நிறைய பக்தர்கள் வந்து எடுக்க இது குறையவே குறையாத இந்த கோயிலில். அதனால் அந்த ஒரு சிறப்பும் இருக்குது இந்த கோயில் தாங்க. திருப்பூர் பல்லடம் பக்கத்தில் தாங்க இந்த கோயில் இருக்குது. இவ்வளோ பழமை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த கோயிலை உங்களுக்கும் நேரம் கிடைக்கும்போது வந்து ஐயனோட ஆசீர்வாதம் பெற்றுட்டு போகலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு வாட்டியாவது நமக்கு அவரோட தரிசனம் கிடச்சிச்சுன்னா நல்லா இருக்கலாம் இல்லைங்களா? நன்றி, வணக்கம்.